அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சம்ஹி ஆஃப் யர் சேனல். இன்றைக்கி எப்படி வீட்டிலே பிரெட் சாண்ட்விச் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு 6 தக்காளி அரிஞ்சு வச்சது, 6 பல்லாரி அரிஞ்சு வச்சது, 3 கேரட் துருவுனது, 5 உருளைக்கிழங்கு வேக வச்சது, 4 பச்சை மிளகா ஸ்லைஸாக நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி ஸ்லைஸாக நறுக்குனது, தேவையான அளவு கொத்தமல்லி, பிரெட். இதுதான் இதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் நல்லா கொஞ்சம் காஞ்ச பிறகு ரீஃபண்ட் ஆயில் தேவையான அளவு விட்டுக்கலாம். இதில் அரிஞ்சு வச்ச 6 பல்லாரியை நல்லா மினிமம் சைஸில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க அந்த இஞ்சி இதோடு சேர்த்து ஒதுக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அரிஞ்சு வச்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அரிஞ்சு வச்ச அந்த கேரட்டையும் இதோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டு இதில் கொஞ்சம் தண்ணிலாம் வந்து வெளில வரும். அந்த தண்ணிலாம் வந்து சுண்டுற அளவுக்கு தான் நான் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வைக்கிறேன். அந்த மசாலாலாம் நல்லா தண்ணி சுண்டின பிறகு தான் நம்ம வந்து பேலன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும். அதனால் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணுன்னா பெருஞ்சீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து இப்போ மசிச்சிக்கலாம். இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை வந்து அது நல்லா அந்த தண்ணிலாம் சுண்ண பிறகு தான் இந்த உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணணும். இது நல்லா அந்த மசாலாவோட கிளறுற மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொத்தமல்லி மேலே வந்து ஃபைனலாக போட்டுக்கலாம். ப்ரெட்டுக்கான மசாலா ரெடி ஆச்சு. இப்போது எக்கு வந்து நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். இது ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நான் 6 டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன். வேணுங்கிறவங்க ஜீனி போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து உப்பே வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பால் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் மசாலா வந்து நல்லா வந்து ப்ரெட்டில் வந்து அதை வச்சுட்டு இந்த ப்ரெட்டு வந்து மேலே ஒரு ப்ரெட் கீழே ஒரு ப்ரெட் வச்சு அதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து தவாவில் வந்து நம்ம போட்டுடலாம். கீ வேணால் போட்டுக்கோங்க, இல்லை பட்டர் வேணாலும் சூப்பராக தான் இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம அந்த இதெல்லாம் வச்சோம் இல்லையா, முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து அந்த தோசையில் இது வச்சிட்ட பிறகு அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஜீனி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வேணால் சும்மா வேணால் முட்டை போட்டு நீங்கள் இது பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.